இப்போ நமக்குள்ளே காணப்படுகிற அருவருப்புகளை அகற்றுவோமாக. நமக்குள்ளே காணப்படுகிற அக்கிரமங்களை வெறுத்து விடுவோமாக. நமக்குள்ளே காணப்படுகிற அசுத்தங்களை அப்புறப்படுத்துவோமாக. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கவும், தேவன் நம்ம மேல் கிருபையாய் இருக்கவும், தேவன் நம் நடுவிலே எழுப்புதலை கட்டளையிடவும், நமக்குள்ளே தெரிந்த நமக்கு இன்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆவியானவர் உங்களையும் என்னையும் அலசி பார்க்க, ஆராய்ந்து பார்க்க, தேவனே என் சிந்தனைகளையும் என் யோசனைகளையும் என் இருதயத்தையும் சோதித்து பார்க்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எஸ்ராவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எஸ்ரா இப்படி ஜெபம் பண்றார். என்ன செய்ய, இந்த மாதிரி தடைகள் ஆகிப்போச்சு. அது குறிப்பாக மேரேஜ் விஷயத்தில் தான், சம்பந்தம் கலக்கிற விஷயத்தில் ஏற்பட்டதான தவறுகள், சம்பந்தம் கலந்த அதாவது திருமணம் செய்யப்பட்டதான காலங்கள் நடந்ததான இப்படி விண்ணப்பம் பண்ணார், அறிக்கையிட்டு அழுதார். தேவனுடைய ஆலயத்தில் தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷனும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் மகா பெரிய சபை அவனுக்கு வந்து கூடி வந்து அவங்களும் அழுகிறாங்க. அப்போது ஏலாமின் புத்திரர் ஒருவனாகிய எகியேலின் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களில் அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்தில் இன்னும் இஸ்ரவேலுக்கு நம்பிக்கை இருக்குது. பாவம் செஞ்சிட்டோம், ஆனால் இன்னும் நம்பிக்கை இருக்குது. அல்லேலூயா. இன்னும் என்ன நம்பிக்கை இருக்குது? என்ன நம்பிக்கை இருக்குது? மன்னிப்பு கேட்கலாம், விட்டு விலகலாம். சொல்லுங்க சொல்லுங்க. மன்னிப்பு கேட்கலாம், விட்டு விலகலாம். இதான் நான் கற்றுக்கொண்டது. அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அவரிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நம்ம தேவனுடைய கற்பனைக்கும் நடுங்கருடைய ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம். அது அப்படிப்பட்டதான தவறாய் நடந்த சம்பந்தங்களை, தேவனுடைய சித்தம் இல்லாத சம்பந்தங்களை, தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக சேர்த்து கொண்டவைகளை, சேர்த்து கொண்டவர்களை நாங்கள் அகற்றி போடுவோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. தேவனோடு கூட நாங்கள் திரும்ப உடன்படிக்கை பண்ணுவோம், நியாய பிரமாணத்தின்படி செய்வோமாக. அது ஒரு நியாயமா நீதியா செய்யப்படுவதாக. எழுந்திரும், இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது, நாங்கள் உமக்கு கூட இருக்கிறோம், திடன் கொண்டு இதை செய்யுங்கிறார். அப்போது எஸ்ரா எழும்புகிறார். ஆசாரிலும் லேவியரிலும் பிரதானமானவர்கள் இஸ்ரவேல் அனைவரும் இந்த வார்த்தையின்படி செய்யும்படி அவளை ஆணையிட சொல்றாங்க. அவங்க ஆணையிடுறாங்க. அதன் பின்பு எஸ்ரா தேவனுடைய ஆலயத்தை முன்னிருந்து எழுந்து எலியாசாவின் குமாரன் யோகனான் அறைக்குள் பிரவேசித்தான். அங்கே வந்தபோது அவன் சிறையிருப்பிலிருந்து வந்தவருடைய குற்றத்து நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்து கொண்டிருந்தான். அப்போ யாராவது ஒருவர் இதை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறார். எங்கள் ஜனங்களுக்குள்ள இருக்கிற அருவருப்புகளுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறார். சம்பந்தமே இல்லாத எஸ்ரா, கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிற எஸ்ரா, மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிற எஸ்ரா,
இப்போ நடந்தவைகளை பார்த்து நடக்கிறவைகளை பார்த்தும் மிகவும் துக்கித்து வேதனைப்பட்டு ஜெபிக்கிறார். துக்கித்து அவர் சிறையிலிருந்து வந்தவர்கள் எல்லாரும் எருசலேமுக்கு வந்து கூடணும்னு ஒரு கட்டளை போடுறார். 3 நாளைக்குள்ள பிரபுக்கள் மூப்பர்கள் ஆலோசனை எவனா வராமல் போனால் அவன் பொருளை ஜப்தி செய்யணும். சிறையிலிருந்து வந்த சபைக்கு அவன் புறம்பாக்கப்பட கடவன். யூதாவிலும் எருசலேமிலும் விளம்பரம் பண்ணிட்டாங்க 3 நாளைக்குள்ள வாங்க. அப்படியே யூதா பென்யமீன் குத்த எல்லாரும் 3 நாளைக்குள்ள எருசலேமில் எல்லாம் கூடி வர்றாங்க. அது 9ஆம் மாதம் 20ஆம் தேதி. ஜனங்கள் எல்லாரும் என்னுடைய ஆலயத்தின் மீதில் அந்த காற்றில் அடைமலைலாம் நடுங்கிட்டு இருக்காங்க. மழை வேற பயங்கரமாக பெய்யுது. கூப்பிட்ட நேரம் பாருங்களேன், கூடி வருவதற்கு வாய்ப்பான நேரம் இல்லை, வாய்ப்பு இல்லாத நேரம். நம்ம இப்படி கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, சபைக்காரன் வருவாங்களா? சொல்லிட்டார் வேகமாக வாங்கன்னு. எல்லாருக்கும் பயம், நடுங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இவ்வளோ அவசரமாக கூப்பிடுறாரு, ஏன் இவ்வளவு கட்டாயமாய் கண்டிப்பான உத்தரவோடு கூப்பிடுறான்னு தெரியாமல் உள்ளுக்குள்ள ஒரு பயம். எதுக்காக கூப்பிடுறாருங்கிற பயம் ஒரு பக்கம், அடமலை ஒரு பக்கம், குளிர், நடுங்கிக்கிட்டு நிற்கிறாங்க காலங்காத்தால. அப்போ ஆசான எஸ்ரா எழும்புகிறார் நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் மேல் இருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினால் பாவம் செஞ்சீங்க. இப்போது நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படி செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறுஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் அப்படின்னு கட்டளை விடுங்க. இனி அது விலகுங்க, அது விட்டுடுங்க, வேண்டாம், அதனால பெரிய பாதிப்பு. அப்போ சபையார் எல்லாரும் மகா சத்தத்தோடு சொன்னாங்க, நீ சொன்ன வார்த்தையின்படியே செய்ய வேண்டியதுதான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவைகள் அப்படிப்பட்ட குற்றங்கள் இருக்கும் வரைக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் சபைக்கு வராது. இப்படிப்பட்ட குற்றங்கள் இருக்கிற வரைக்கும் ஜெபங்கள் கேட்கப்பட மாட்டாது. இப்படிப்பட்டதான குற்றங்களும் அக்கிரமங்களும் அருவருப்புகளும் இருக்கிற வரைக்கும், அதுவும் பிரபுக்கள் மத்தியில் இருக்குதே, சாதாரணமானவர்களுக்குள்ள இல்லை, முன்னணியில் நின்று கொண்டிருக்கிறவர்களுக்குள்ள இருக்கிறதே. ஆகினால் ஒரு வளர்ச்சி இல்லை. ஜெபம் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. இதெல்லாம் செய்யக்கூடுமானதை செய்து விடுங்கள், விட்டு விடுவதை விட்டு விடுங்கள், விலக்கி விடுவதை விலக்கி விடுங்கள். ஆனால் ஜனங்கள் திரளா இருக்கிறாங்களே, எங்களுக்கு மாறி காலம், மழை பெஞ்சிட்டு இருக்கிற நேரம், இங்கே வெளியே எங்களை நிற்க கூட முடியல. 1 நாள் 2 நாள் வேலை அல்லப்பா, இந்த காரியம் நாங்கள் அநேகர் இந்த கட்டளையை மீறினவங்க நிறைய பேராக இருக்கிறோம். ஆகையால் அதுக்கு சபையெங்கு பிரபுக்கள் விசாரிப்புக்காரராக வைங்க. நாங்கள் மறுஜாதியான ஸ்திரீகளை கொண்ட அனைவரும் ஒவ்வொரு பட்டணத்தையும் 30 நியாயாதிபதிகள் குறித்த காலத்தில் வர்றோம். ஆசைகளின் குமாரன் யோனத்தானும் திக்காவின் குமாரன் அக்ஷியாவும் மாத்திரம் அதை விசாரிக்கும்போது வைக்கப்பட்டாங்களாம். மெசுல்லாம் சபேதா என்கிற லேவியன் கூட இருந்தாங்களாம். அப்போ இந்த ஆசாரியர்கள் லேவியர்கள் தான் அதை செய்ய வேண்டியவங்க. முன்னணியில் கர்த்தருக்கு பிரியமானவங்க செய்தாங்க. சிறையிலிருந்து வந்தவர்கள் இந்த பிரகாரம் செஞ்சாங்க. ஆசாரனா எஸ்ராவும் தங்கள் பிதாக்களின் குடும்பத்தின்படியே பேர் அழைக்கப்பட்ட பிதாக்களின் வம்சங்களின் தலைவர்கள் அனைவரும் இந்த காரியத்தை விசாரிக்கும்படி 10ஆம் மாதம் முதல் தேதியிலிருந்து தனித்து உட்கார்ந்து எதெல்லாம் எப்படி காரியங்களை அதை செய்ய முடியுமோ, அதை எப்படி அதை நடப்பிக்க வேணுங்கிறத உட்கார்ந்து கொண்டாங்க. அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்கள் எல்லாருடைய காரியத்தையும் 1ஆம் மாதம் முதல் தேதியிலே விசாரித்து முடிக்கிறாங்க. இதில் யாரெல்லாம் குற்றவாளியாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆசாரிய புத்திரர்களே மறுஜாதியான மனைவிகளை கொண்டவர்கள் யார் என்றால், யோசதாக்கின் குமாரன் யெசுவாவின் குமாரன். யெசுவா ஒரு பிரதான ஆசாரியன், அவனுடைய பிள்ளை. அவன் சகோதரர் மசாயா, எலியாசார், இந்த கெதலியா, இவங்களும் தங்கள் ஸ்திரீகளை தள்ளி விடுவோன்னு அவங்க கையெடுத்து கொடுக்குறாங்க. அவங்க உடன்படிக்கை பண்ணுறாங்க. தாங்கள் குற்றவாளிகள் ஆனபடியால் அதற்காக ஒரு ஆட்டுக்கடாவை செலுத்துனாங்களாம். 23ஆம் வசனத்தில் லேவியரில் அங்கே யோசபாத்து, சிமேயி, கெலிதா பேரில் கெலாயா, யூதா, எலியாசர், இவங்க பாடகர் குரூப்பில் இருந்தவங்க, கொயரில் இருந்தவங்க, எலியாசிபின், வாசல்காரனா, சல்லும், தேலும், இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே, அதாவது மொத்தத்தில் எல்லாருமே வந்து 43ஆம் வசனம் வரைக்கும் போட்டு எல்லாரும் மறுஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்கள். சிலர் கொண்டிருந்த ஸ்திரீடத்தில் பிள்ளைகளை பெற்றிருந்தாங்க. அதனால் சில இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, அதை சில இதுகளை வேறு வழி இல்லை. பிள்ளைகளெல்லாம் பெற்றிருக்கிறாங்கன்னா அதை தள்ளி விடுவது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். என்னென்னவோ பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் அதை முறைப்படி பிரமாணத்தின்படி, நீதி பிரமாணத்தின்படியும் வேத பிரமாணத்தின்படியையும் தேச பிரமாணத்தின்படியையும் எது செய்யக்கூடியவைகளை செய்யக்கூடிய அளவில் அவர்கள் செய்து முடித்தார்கள்ங்கிறத பார்க்கணும். இப்போமோ நமக்குள்ளே காணப்படுகிற அருவருப்புகளை அகற்றுவோமாக, நமக்குள்ளே காணப்படுகிற அக்கிரமங்களை வெறுத்து விடுவோமாக.
நமக்குள்ளே காணப்படுற அசுத்தங்களை அப்புறப்படுத்துவோமாக. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கவும், தேவன் நம்ம மேல் கிருபையாய் இருக்கவும், தேவன் நம் நடுவிலே எழுப்புதலை கட்டளையிடவும், நமக்குள்ளே தெரிந்த நமக்கு இன்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆவியானவர் உங்களையும் என்னையும் அலசி பார்க்க, ஆராய்ந்து பார்க்க, தேவனே என் சிந்தனைகளையும் என் யோசனைகளையும் என் இருதயத்தையும் சோதித்து பார்க்கப்பா. வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்தும் என்று நம்மை அர்ப்பணிப்போம், அறிக்கையிடுவோம், மன்னிப்பு கேட்போம், சீர்படுத்த வேண்டியவைகளை சீர்படுத்துவோம், விட்டுவிட வேண்டியவைகளை விட்டு விடுவோம், விலக்கி விட வேண்டியவைகளை விலக்கி விடுவோம், அப்புறப்படுத்தப்பட வேண்டியவைகளை அப்புறப்படுத்துவோம். கர்த்தருக்கு நேராக நம்மை சரிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you.